கிழமைக்கு உண்டான மார்க்கெட்டு ஒரு டவுன் ஆக போதா என்ன மாதிரி ஒரு கேட்டகரி சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ லெவல், அதாவது நான் சொல்கிறது வந்து கிஃப்ட் நிஃப்டியை வச்சுக்கிட்டு அது வந்து எஃப்ஐ லெவலாக அது கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா என்ஆர்ஐ அந்த அக்கௌண்ட் வழியாக அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறாங்களா, அதாவது அதை பை பண்ணுறாங்களா இல்லை செல் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டான ஒரு முறையில் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு இங்கே மட்டும்தான் அக்யூரேசியான லெவல் மட்டும்தான் கிடைக்கும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரேடர்லாம் இந்த லெவலை மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் ஒரு 5 இயராக தொடர்ந்து, அதாவது வந்து நான் எவ்வளோ தூரம் கண் முழிச்சிருக்கணும் அவ்வளோ தூரம் மார்க்கெட்டை பார்த்துட்டு தான் இருப்பேன். அதுக்குன்னு மார்க்கெட்டை அடிக்ட்லாம் கிடையாது. லிமிட்டடான ட்ரேட் என்ட்ரி, லிமிட்டடான லாஸ், லிமிட்டடான ப்ராஃபிட். அப்போ கண்டினியூவாக வரும்போது மந்த் எண்டில் எனக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு அளவுக்கு எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சீக்ரெட்ஸ்லாம் நிறைய நான் சொல்கிறேன். அந்த சீக்ரெட்ஸ்லாம் மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு, இப்போ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு கரெக்டான முறையில் நியூ பிகினர்லாம் அது வரைய தெரியாது. ஏன்னா ஒரு 4 ஹவர் கேண்டில் வச்சுக்கிட்டு இல்லைனா ஒரு டே கேண்டில் வச்சுக்கிட்டு ஓவரால் டே கேண்டில் வச்சுக்கிட்டு அதேமாரி சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு அந்த ஹைலோ அந்த ரேஞ்சு தான் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டாக மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் கொடுக்குற லெவலில் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி போகிறோம். சரிங்களா? அதனால் இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு கிஃப்ட் நிஃப்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு நிஃப்டினுடைய ஃபியூச்சர் லெவலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோன்றது அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டிக்கு வரும். கிஃப்ட் நிஃப்டிக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட் நிஃப்டியில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஏன்னா 2 நிமிஷம் டைம் ஓட்டிட்டேன், இருந்தாலும் நான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்லாம் பார்க்க லைன்ஸு பக்கத்தில் தெரியும். சரிங்களா? பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னுன்றது உங்களுக்கு அழகாக தெரியும். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, வடகொரியாவிலேருந்து ஜப்பானில் தென்கொரியாவும் வடகொரியாவும் சேர்ந்து ஒரு போர் ஒத்திகை பண்ணதுனால இந்த போர் ஒத்திகையை கண்டிச்சுட்டு அதனால் நார்த் கொரியா வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் அந்த கடற்கரை ஓட்ட ஒரு 10 வந்து லாங் மிசைல், அது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஷாட் மிசைலில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதனால் இங்கே என்ன நடக்க போகுது, ஃபால் வந்தால் எது சப்போர்ட்டாக ரெஸ்டன்ட்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங், அப்போ இந்த 3:30 மணி ஷோவில் இது க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ உதாரணத்துக்கு இந்த வீக்லி லோவை கட் பண்ணுது. அந்த வீக்லி லோ எதை கட் பண்ணுது, ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணுது, வீக்லி லோவை கட் பண்ணுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தடுக்கக்கூடிய இடம் இந்த 127%. இந்த ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வச்சுட்டு இதை ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து இந்த பிட்வீனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை அவாய்ட் பண்ணிடணும். இந்த லோவை கட் பண்ணுது, அந்த லோவில் இருந்து ஒரு 23,000ன்றது ரவுண்ட் ஃபிகர், அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணாது. சப்போஸ் அதை கட் பண்ணிச்சுன்னா அப்போ அதனுடைய லெவல்ஸை எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பிரச்சனை இந்த லெவல் வரும்போது, அப்போ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு நம்ம ஒரு கிரீக்ஸ் வேல்யூவேஷனோட நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 23,200
23,255. இந்த 127% 23,000 23,005. அப்போ 250 பாயிண்ட்டு இன்ட்டு அட் த மணியினுடைய வேல்யூ 50 இன்ட்டு அப்போ பார்த்தா 137 ரூபா. அப்போ இப்போ இருக்கிற அட் த மணின்னு அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 23,000ன்றது உள்ளே வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் செயினில் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிங்க. இப்போ 23,000ன்ற இந்த ப்ரைஸு 182 ரூபா. அப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் அப்போ 182. அப்போ 320க்கு அப்புறம் இது ஒரு ஃபால் எடுக்கும் அப்படின்ற ஒன்லி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம ஆஃப்லைனில் தான் கொடுத்துருக்குமே தவிர யாரும் பையோ டிப்ஸோ பண்ணுறது நம்ம சஜஷன் பண்ணுறதில்ல. செபி ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ 120 ரூபாய்க்கு அப்புறம் இதனுடைய ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷன் 320க்கு அப்புறம் ஒரு ஸ்பைக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாமல் ஒரு செகண்ட் அட்டெம்ப்டில் இது 50 மினிட்ஸில் அதனுடைய ஏற்கனவே வந்த ரீசனான உதாரணத்துக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இங்கே ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு போட்டிருக்குன்னா இதனுடைய ரீசெண்டான லோ என்ன ப்ரைஸ்ன்னு பாருங்கள். அப்போ 320 ரூபாய்க்குள்ளே இருக்குது, இல்லை 333 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா அப்போ 340க்கு அப்புறம் நம்ம இது பண்ணிடணும். இதனுடைய எஸ்எல்லே நம்மளுக்கு எப்படி மைனஸ் பண்ணால் இதை தாண்டும் போது நம்ம எஸ்எல்ல கொடுத்துடணும். சரிங்களா? எஸ்எல் வந்து 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய லாஸஸ் தான் பார்க்க முடியும். ஒரு கரெக்டாக ஒரு மேஜரான லெவலில் உடைக்கும் போது அந்த லெவலுக்கு உண்டான அந்த ரெஸ்டாரண்ட்டில் கரெக்டாக எஸ்எல் போட்டோன்னா தான் கரெக்டான முறையில் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உண்டான மார்க்கெட் வந்து ஃபால் இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு ப்ரீவியஸ் டே உடைய லோ கட் ஆகுது, அந்த லோவுக்கும் வீக்லி லோவையும் கட் ஆகுது. அப்போ ட்ரெண்டு நெகட்டிவ் ஆகுது. அப்போ ட்ரெண்டு நெகட்டிவ் ஆகும்போது இந்த 127ன்றது ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை செகண்ட் டைம் இது வந்து கிராஸ் ஓவர் பண்ணுச்சுன்னா இந்த இது வரைக்கும் வரும். இயர் எஃப்ஐ லெவலும் இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆக தொடங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் இங்கேருந்து வர ஒரு கேண்டில் இங்கே ரீசெண்டாக ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சுட்டு டக்குன்னு ஸ்பைக் அடிச்சுட்டு மேலே போயிருக்கும். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இங்கே வந்த கேண்டில் என்ன ருப்பீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் ஒரு 260 ரூபா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 260 ரூபானா 275க்கு அப்புறம் நம்ம அதை எக்ஸ்பிரேஷன் பண்ணோன்னா நம்மளுடைய மூமெண்டம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவராக நடக்கும். நம்ம ஃபேவராக இல்லாததுனால தான் நிறைய பேர் லாஸஸ் பண்ணுறது. அப்போ 275க்கு அப்புறம் நம்ம எஸ்எல் எப்படி வைக்கிறது? அப்போ ரீசெண்டான வந்த கேண்டிலுடைய இதனுடைய ஹைக்கு அப்புறம் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் எஸ்எல்ல வைக்கணும். அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, அப்போ அந்த கேண்டிலுடைய ஹைக்கு அப்புறம் ஒரு எஸ்எல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு அப்போ ப்ராஃபிட்ன்றது நல்ல ஒரு பாசிபிலிட்டியாக வரும். இயர்னுடைய லோ வரைக்கும் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா. இதை அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பவுமே இது கிஃப்ட் நிஃப்டினுடைய ஃப்யூச்சரும் ஏன் ஃப்யூச்சர் பார்க்க சொல்கிறோன்னா, அந்த ஃப்யூச்சர் தான் இதுவும் கரெக்டாக வந்து ஒத்து போகும்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி அதிகம். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோ கட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 127 இந்த இடத்துல வரும். இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி அகைன் விடும்போது இதுவும் அதுவும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டி இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா இதனுடைய ஃபால் வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை முறையில் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் டே உடைய அதாவது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ப்ரைவேட் பேங்க்குடைய இண்டெக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மந்த்லியில் நீங்கள் ஃபெப்ரவரி ட்ரா பண்ணணும். இங்கே பார்த்துங்க, இது வந்து ஒரு இன்ஸ்டியூட் லெவல். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மேலேருந்து அதாவது வந்து லோவிலேருந்து ஹையிலேருந்து லோ நோக்கி வருது. இதனுடைய இந்த லெவலில் வந்து சஸ்டெயின்மெண்ட் இருக்குது. இன்னமும் உங்களுக்கு கிளியர் கட்டாக வியூவாக புரிய வைக்கணும்னா இப்போ பாருங்கள், இதை அப் ட்ரெண்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இது எந்த இடத்துல விழும்போது இந்த பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி விழுந்திருக்கு பாருங்கள். டே கேண்டிலில் பாருங்கள்.
இது எத்தனை நாள் ஆகுது பாருங்கள். 1 2 3 4 5 6வது நாளுக்கு அப்புறம் 6 நாளைக்கு முன்னாடி இதனுடைய பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி சுமார் அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளைக்கு உண்டான ஒரு டீப்பான மணியை வந்து ஒரு 61,000ன்றதை எடுத்துக்கலாம். அப்போ 6 கேண்டிலில் 6 டே உண்டான கேண்டிலில் பாருங்கள், இது கவரேஜ் வரல. சரிங்களா, கொஞ்சம் டீப் மணியாக உள்ள போகலாம். இந்த 6 நாளைக்கு உண்டான கேண்டிலில் இங்கே பாருங்கள், இது என்ன மாதிரி ஒரு மூமெண்ட்டும் கரெக்டான முறையில் கொடுத்துருக்கு. இன்னமும் டீப்பாக போனீங்கன்னா அதனுடைய லெவல்ஸில் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 63,000ன்றது அந்த 6 டே உண்டான கவரேஜ் வரல. அப்போ இந்த நாளுக்கு உண்டான அந்த இடத்துல கட் பண்ணும்போது இதுவும் அடிஷ்னலாக பார்த்துட்டு, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்றைக்குமே ஒரு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலுக்கு கீழே பேங்க் நிஃப்டியும், அதாவது ப்ரைவேட் பேங்க்கினுடைய செக்டார் இண்டெக்ஸும், அதே போல் இதனுடைய பிஎஸ்யூ, அதாவது ப்ரைவேட் பேங்க்கு, கவர்மெண்ட் பேங்க்கு, இது எப்பவுமே டே உடைய லோவுக்கு கீழே அடிஷ்னலாக இந்த ஐடியும் டே உடைய லோவுக்கு கீழே அன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அதை ட்ரெண்டு வந்து நல்லா வந்து ஒரு டவுன் ஆகும். அன்னையினுடைய லோவை 3மே சப்போர்ட் எடுக்கிறதுனா அதனுடைய ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்க தொடங்கும். இதை வந்து பார்த்துக்குங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நிஃப்டியுடைய ட்ரெண்டு ஒரு அப் ட்ரெண்டாக இல்லது டவுன் ட்ரெண்டான்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது டோட்டல் மார்க்கெட் கேப்பை, அதாவது டோட்டல் மார்க்கெட் கேப்னால் ரிலையன்ஸினுடைய உதாரணத்துக்கு 1,00,000 கோடினா ஃபியூச்சர்னுடைய மதிப்பு ஒரு 90,000 கோடி இருக்குன்னா 10,000 கோடி ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதே போல் ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ்ஸு, இதை 3த்தையும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர்னுடைய அதாவது கரண்ட்னுடைய டோட்டல் மார்க்கெட்னுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதை விட வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்கும்போது இப்போ 1,00,000 கோடினா அதில் 90,000 கோடி தான் இருக்குது. 10,000 கோடி ஷார்ட்டேஜ் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கு மேலே போகும்போது, இப்போ ரிலையன்ஸ் மேலே போகுதுன்னா அதனுடைய அவுட்புட்டு நிஃப்டியில் காட்டும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியும் கம்மியாக இருக்குது, டிசிஎஸ்ஸையும் கம்மியாக இருக்குன்னா ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு தான் அந்த கேண்டில் வந்து எல்லாமே இப்போது மேலே ரன் ஆகும்போது இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் அதனுடைய ஃபார்முலா என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் க்ளோசிங் ப்ரைஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்கெட் கேப். இது ஃப்யூச்சர், அதாவது பேங்க் ஹெச்டிஎஃப்சி வந்து ஃப்யூச்சர்னு ட்ரேடிங் உள்ள போச்சிங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் கட்டுவோம். க்ளோசிங் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸு ஈக்குவல் டு டோட்டல் மார்க்கெட் கேப்பு. இதே மாதிரி தான் ரிலையன்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரெண்டு அகெயின்ஸ்டாக போகாமல் ட்ரெண்டோடு பேஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு லாபம் கொடுத்துருக்கணும். இதனால் நான் என்ன சொல்ல வரணும்னா, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஒரு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை எப்படியோ ஒரு இண்டெக்ஸ் எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான ட்ரெண்டோட பேஸ் பண்ணி அதனுடைய ட்ரேட் பண்ணுற ஒரு ஜென்டில்மேன். சரிங்களா, ஃபாலோ டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. குரூப்பை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அரட்டை குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே ஃப்ரீயாக லேர்னிங் உண்டான இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5% என்னது, டவுன் சைடு வரும்போது ஃபுல் பேக், 10% தான் கரெக்ஷன், 20% வந்து பேர் மார்க்கெட். அதை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரு ஸ்கேல் வச்சு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு மானிட்டர், அந்த மானிட்டர் பண்ணால் தான் உங்களால் கரெக்டாக ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைனா மார்க்கெட்டில் தொடர்ந்து லாஸஸ்ஸு பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். இப்போ பாருங்கள் 37%,
இப்போ இது க்ளோஸ் ஆகிருது ஒரு 37% வந்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் ஆகிருக்கு 37%. அப்போ 37%னால் நம்மளுக்கு என்ன கட்டுது? 37%னால் பார்த்துங்க, மார்க்கெட்டு கிராஷில் இருக்குது. கிராஷ்னால் ஒரே நாளில் 37% விழுந்தால் தான் கிராஷு. படிப்படியாக விழும்போது அதுவும் கிராஷ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? குரூப்பை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம். சேனலை இன்றைக்கி டேட்டு பாருங்கள், சாட்டர்டே 14ஆம் தேதி திங்கட்கிழமைக்கு உண்டான மார்க்கெட் லெவலை கீ லெவலை கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா?